வணக்கம். டாக்டர் ப்ளஸ் நேயர்களுக்கு, வியூவர்ஸ்க்கு வணக்கம். நான் ஒரு வர்மக்கலை ஆசான். என் பேரு மோகன். நாங்க கடந்த 10 வருஷத்துக்கு மேலாக வர்மக்கலை சிகிச்சையின் மூலமாக உள்ள வீரியமான மருந்துகள் எதுவும் கொடுக்காம பல பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு கொடுக்குறோம். இப்போ முக்கியமா இதுல தண்டுவட கோளாறு. இப்போ தண்டுவட கோளாறு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய மண்டபத்தினுடைய பின்பகுதியிலிருந்து கீழே இடுப்பு வரைக்கும் 33 எலும்பு அடுக்குகள் இருக்கு. ஒரு எலும்புக்கும் இன்னொரு எலும்புக்கும் நடுவில் இருக்கக்கூடியது குருத்தெலும்பு. இந்த குருத்தெலும்பு கரையும், தேயும். ஆனால் எலும்பு தேயவோ எலும்பு கரையவோ செய்யாது. அப்போ இது தண்டுவடத்தினுடைய எலும்பு அடுக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த ஒரு எலும்புக்கும் இன்னொரு எலும்புக்கும் நடுவில் இருக்கிறது குருத்தெலும்பு. இந்த எலும்புக்கும் இந்த எலும்புக்கும் நடுவில் இருக்கிறது குருத்தெலும்பு. இப்போ ஒரு கீழே இருக்க குருத்தெலும்பு தேயும் போது, கரையும் போது இது இப்படி இறங்கும். இறங்கும் போது இந்த கரைஞ்ச குருத்தெலும்பு வெளியில பிதுங்கி பக்கத்துல போற நரம்பை தொட்டுக்கிட்டு நிற்கும். இப்போ இந்த நரம்பு தான் என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா, நம்ம உடம்புக்கு தேவையான ஒட்டுமொத்த ஆற்றலையும் மூளை நரம்பு வழியாகத்தான் அனுப்புது. இப்போ இந்த பிதுங்கி வெளியே வந்த இந்த டிஸ்கு, இந்த குருத்தெலும்பு அந்த நரம்பு அழுத்திக்கிட்டு இருக்கும்போது எந்த இடத்துல அழுத்துதோ அதுக்கு கீழே இருக்கக்கூடிய உறுப்புகளுக்கு ரத்தம் குறைபாடாக ஓடும். இரத்த ஓட்டம் குறையும். அப்போ இந்த இரத்த ஓட்ட குறைபாடு ஏற்படும் போது அதற்கு உண்டான விளைவாகத்தான் நம்ம வலின்னு உணர்றோம். மரத்து போதல் ஏற்படும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள், கழுத்தில் இருக்கக்கூடிய அந்த செர்விக்கல்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல இருக்கக்கூடிய எலும்புல, குருத்தெலும்புல சிதைவு ஏற்பட்டு பக்கத்தில் போகிற நரம்பு தொட்டுட்டு போச்சுன்னா இந்த இருபுறமும் கைக்கு வர வேண்டிய ஆற்றல் குறையும். அதனால கை வலிக்கும். கழுத்துலேருந்து கை தோள்பட்ட கையெல்லாம் வலிக்கும். கை மரத்து போகும். கையில் கொஞ்ச நேரம் ஒரு பொருள் வச்சிருக்க முடியாது. ஒரு மாதிரி தலை சுத்தல் இருக்கும். வாந்தி வர்ற மாதிரி ஃபீல் ஆகும். ஒவ்வொரு ஸ்டேஜுக்கும் ஒவ்வொரு மாதிரி. அது கிரேட் லெவல் 1, 2, 3லாம் இருக்குது. அப்போ இந்த 3 நிலையிலையும் எந்த நிலையில் இருக்கும்போது என்ன இது காட்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கழுத்தில் ஏற்படக்கூடிய எலும்பு தேய்மானத்துக்கு கை வலிக்கும், கை மரத்து போகும். கிரேட் லெவல் 2ன்னு வரும்போது தலை சுத்தல் ஏற்படும். அவங்களால 2 காலையும் பக்கத்தில் பதில் வச்சு நின்றுட்டு கண்ணை மூடிட்டு அப்படி நிற்க முடியாது. நின்னாங்கன்னா அப்படியே ஆளை அப்படி தள்ளிடும். இது கிரேட் லெவல் 2. 3வது லெவல் இருக்குது. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாந்தி வர்ற மாதிரியே ஃபீல் இருக்கும். இந்த ரெண்டும் ஏற்படும். வாந்தி வர்ற மாதிரி ஃபீல் ஆகும், ஆனால் வாந்தி வராது. படுக்கும்போது அப்படியே தலை ரூமே சுற்றுற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். எந்திரிக்கும் போது அப்படிதான் சடனாக அப்படி திரும்பிட்டோம்னா உடனே தலை சுத்தல் ஏற்படும். அப்போ இதெல்லாம் கிரேட் லெவல் 3 இருக்கு. இது எந்த லெவல் இருந்தாலும் மீண்டும் சொல்றேன், வலி என்பது நோய் இல்லை. வலி என்பது அறிகுறி தான். அப்போ இந்த அறிகுறிக்கு உள்ள என்ன பிரச்சனை இருக்கிறதுனால இந்த வலிக்குதோ அந்த பிரச்சனையை சீர் செய்வது மட்டும்தான் முழுமையான மருத்துவம். இந்த வலியை மட்டும் தீர்த்துக்கிட்டா உள்ள இருக்க பிரச்சனையை நாம உணராததுனால பிரச்சனை பெருசாகிக்கிட்டே போகுது. அப்போ வலி நிவாரணமே உபயோகிக்க கூடாதா அப்படின்னு கேட்டா, தற்காலிகமாக வலியை நிப்பாட்டுறதுக்கு வலி மருந்து எடுத்துக்கலாம். ஆனா நிரந்தர தீர்வுக்கு வலி நிவாரணம் மருந்து இல்லை. இப்போ நாங்க இங்க வர்மாலயாங்கிற பேர்ல வர்மக்கலை சிகிச்சை மையம் வச்சிருக்கோம். எங்கள்கிட்ட ஸ்பெஷலே பார்த்தீங்கன்னா தண்டுவட கோளாறு தான். இந்த குருத்தெலும்பு கரைஞ்சி போன குருத்தெலும்பை உள்ள வீரியமான மருந்துகளை கொடுக்காம சில வர்ம மூலிகைகளை வச்சு வெளியே பிரயோகமாகவே ஒத்தடத்தின் மூலமாக கரைஞ்சி போன அந்த குருத்தெலும்பை மீண்டும் வளர வைக்கிறோம். இப்போ இது எப்படி சாத்தியம்? உள்ள மருந்து போனால் தானே வேலை செய்யும். உள்ள உணவு போனால் தானே எனர்ஜி கிடைக்கும். அப்போ உள்ள மருந்தே இல்லாமல் வெளி பிரயோகமாக எப்படி இது சரியாகுது? இங்கே தான் நம்ம சித்தர்கள் சொல்லிக் கொடுக்கக்கூடிய கருத்து என்னன்னா, நம்மளுடைய உடல்ல 108 வர்ம புள்ளிகள் இருக்கு. ஒவ்வொரு வர்ம புள்ளியும் டியூனர் போல செயல்பட்டு இந்த ஸ்பேஸ்ல இருக்கக்கூடிய இரையாற்றலை எடுத்து உள்ள இருக்கக்கூடிய ஆர்கனை வேலை வாங்குது. இப்போ நம்ம ரத்தம் ஓடுறதுக்காக நாம எந்த வேலையும் செய்யலை. நம்ம ஹார்ட் பீட் அடிக்கிறதுக்காக நம்ம எந்த வேலையும் செய்யலை. கிட்னி ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்காக நம்ம எந்த வேலையும் செய்யலை. ஆனால் உள்ள அது தானே இயங்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இறைவன் உயிருங்கிற பேரில் உள்ளே இருக்கார். அப்போ உள்ளே இருக்கக்கூடிய அந்த உயிர் ஆற்றலுக்கும் இங்கே வெளியில் இருக்கக்கூடிய இரையாற்றலுக்கும் நேரடி தொடர்பு ஏற்படுத்தி கொடுக்கறது எதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 108 வர்ம புள்ளிகள் தான். இந்த ஒவ்வொரு வர்ம புள்ளியும் ஒவ்வொரு வேலையை உடம்புல செய்யுது.
ஒரே உறுப்புகளுக்கு 3-4 வர்ம புள்ளிகள் கூட சப்போர்ட்டிவா இருக்கு. அப்போ இந்த வர்ம புள்ளிகள் வந்து பலம் இழக்கும் போது இந்த உடல் வந்து இறைவன் எப்படி படைச்சிருக்காருன்னா தன்னைத்தானே சரி பண்ணிக்கக்கூடிய தன்மையோடு படைக்கப்பட்டிருக்கு நம்ம உடல். அப்போ இந்த தன்னைத்தானே சரி பண்ணிக்கிறதுக்கு உபயோகமாகக்கூடிய அந்த டியூனர் தான் இந்த வர்ம புள்ளிகள். அப்போ இந்த வர்ம புள்ளிகள் பலகீனம் அடையும் போது ஏதோ காரணத்தால உணவு பழக்கத்தாலேயோ இல்லாட்டி நம்ம பழக்க வழக்கத்தாலேயோ கால சூழலாலேயோ நம்மளுடைய எண்ணங்களாலேயோ இந்த வர்ம புள்ளிகள் பலகீனம் அடையும் போது அது கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய அந்த உறுப்பு நோயில விழுது. ஆற்றல் பற்றாக்குறை தான் நோய். அப்போ இந்த ஆர்கன் அந்த உறுப்புக்கு சிகிச்சை கொடுக்கறத விட அதுக்கு ஆற்றலை எடுத்து கொடுக்கக்கூடிய அந்த வர்ம புள்ளியை பலப்படுத்திட்டோம்னா ஸ்ட்ராங் ஆக்கிட்டோம்னா அது தன்னைத்தானே சரி பண்ணிக்கிறதுக்கான அந்த ஆற்றலை உடலுக்கு ஸ்பேஸ்ல இருந்து எடுத்து கொடுத்து கரைஞ்சு போன குருத்தெலும்பு மீண்டும் வளருது. ஏகப்பட்ட ஆதாரங்கள் இருக்கு. இது அறுவை சிகிச்சைக்கு அறிவுறுத்தப்பட்ட விஷயம். அறுவை சிகிச்சை பண்ணாலும் இவங்க தேர மாட்டாங்கன்னு சொல்லி இருக்கக்கூடிய விஷயத்தை கூட நாங்கள் ஒரு குறிப்பிட்ட கால அவகாசத்துக்குள்ள அதிகபட்சமாக 6 மாதம் உள்ள வீரியமான மருந்துகள் கொடுக்காம ஒரு 180 நாள், இந்த 180 நாள் அந்த தெய்வீக மூலிகைகள் அவங்க உடம்புல ஒத்தனத்தின் மூலமாக வெளிப்பிரயோகமாகவே பயன்படுத்த இன்னும் 5 வருஷம் 10 வருஷம் கழிச்சு அவங்க உடம்புல வரக்கூடிய நோய்கள் கூட வரப்போகிற நோய்கள் கூட அதுக்கான அறிகுறி இப்போ இருந்தாலும் அது கூட சரியாயிடுது. இந்த தெய்வீக மூலிகை நாங்கள் அதனால தான் அதை சொல்கிறோம். இது கிடைப்பதற்கரிய மூலிகைகள். சித்தர்களுடைய வழிகாட்டுதலில் சித்தர்கள் சொல்லி கொடுத்த வழிமுறைப்படி அவர்கள் அடையாளம் காட்டின அந்த மூலிகையை கண்டுபிடிச்சி அதிலிருந்து நாங்கள் இது பயன்படுத்தி எண்ணற்றவர்கள் இதுவரைக்கும் எங்கிட்ட வந்து 300-400 பேர் முழுமையாக சரியாகி போயிருக்காங்க. டெஸ்ட் ரிப்போர்ட்லேயே நாங்கள் பார்த்துருக்கோம். அவர்கள் எல்லாருமே வந்து சில நிகழ்ச்சியில் என்னை பற்றி கூட பேசியிருக்கிறாங்க. ஆக இந்த மருத்துவங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா என்ன கேட்டால் வர்மாசான்களை கேட்டால் பொதுவாக எல்லா வர்மாசான்களும் சொல்லுவாங்க ஆற்றல் பற்றாக்குறை தான் நோய், ஆற்றலை உள்ள செலுத்தினா நோய் சரியாக போயிடும். இப்போ எங்கள் விரலால் தொட்டு எங்கள் உடம்புல இருக்கக்கூடிய ஆற்றலை உடம்புல செலுத்தி அந்த உடல் ஏற்றுக்கக்கூடிய அளவை விட எங்களுடைய நாங்கள் விரல் வழியாக செலுத்துகிற ஆற்றல் பத்தலைன்னா சில வர்ம மூலிகைகள் இருக்கக்கூடிய ஆற்றலை அவங்க உடம்புல இறக்கணும். அவ்வளோதான். தோல் வழியாக அந்த சாறு உள்ளே போய் வேலை செய்யாது, தோல் வழியாக உள்ளே போகாது. ஆனால் மேலே ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த சூழ்நிலை உடம்பு வந்து தன்னைத்தானே சரி பண்ணிக்கும். அப்போ நாங்கள் செய்யக்கூடிய இந்த வர்ம சிகிச்சையில் தன்னைத்தானே சரி பண்ணிக்கக்கூடிய தன்மைக்குத்தான் மருத்துவம் பார்க்குறோம். அதுதான் அந்த 108 வர்ம புள்ளிகள். அப்போ தண்டுவட கோளாறு இருக்குது அப்படின்னா அந்த தண்டுவட கோளாறுக்கு எந்த வர்ம புள்ளிகள் எல்லாருக்கும் தண்டுவடம் தேயும், எல்லாருக்கும் தண்டுவடம் கரையும். கரையக்கூடிய தண்டுவட அந்த குருத்தெலும்பு தன்னைத்தானே ரெஜிமினேட் பண்ணிக்கும், தன்னைத்தானே மேன்மைப்படுத்திக்கும். அப்போ அந்த தன்னைத்தானே மேன்மைப்படுத்திக்கிறதுக்கான தன்மை குறைபாடு ஏற்படும் போது தானே இது நோயாக பரிணாமம் ஆகுது. அப்போ தன்னைத்தானே சரி பண்ணிக்கக்கூடிய தன்மையை சீரமைக்கிற ஒன்று தான் வர்மாசான்களுடைய வேலை. இதைத்தான் நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். போகர் சித்தருடைய கருணையால் பல பேர் நன்மை அடைஞ்சு இதில் மேன்மை அடைஞ்சிருக்காங்க. இப்போது அந்த தெய்வீக மூலிகைகள்னு சொன்ன பார்த்தீங்களா, இந்த தெய்வீக மூலிகைகளில் எலும்பு வட்டின்னு ஒரு மூலிகை இருக்குங்க. அப்புறம் தேவ சஞ்சீவின்னு ஒரு மூலிகை இருக்கு. இன்னொரு மூலிகை வர்ம மூலிகை, வர்ம சஞ்சீவி. இந்த 3 மூலிகையும் கலந்து ஒரு குறிப்பிட்ட ரேஷியோவில் கலந்து இடித்து அதை வந்து ஒரு குறிப்பிட்ட பதத்தில் வெதுவெதுப்பான சூட்டில் ஒரு துணியில் மூட்டை கட்டி வெதுவெதுப்பான சூட்டில் ஒத்தனை வைக்கிறோம். முக்கியமாக இந்த முதுகில் ஒரு வர்மப்புள்ளி இருக்குங்க. இந்த வர்மப்புள்ளி வந்து பல்ல வர்மம்னு சொல்லுவோம். இந்த தண்டுவடத்தினுடைய கீழ் பகுதியில் லம்பார்னு ஒரு ஏரியா இருக்குது. L1, L2, L2, L3, L3, L4, L4, L5, L5, S1 இந்த லம்பார் செக்ஷனில் மொத்தத்தையும் கண்ட்ரோல்களை கொண்டு வர்றது வந்து அந்த பல்லவர்மம்னு இருக்குது. இந்த பல்லவர்மத்தின் மேலேயும் நாங்கள் அந்த மூலிகையை வச்சு ஒத்தனை வைக்கிறோம், தண்டுவடத்தின் மேலேயும் ஒத்தனை வைக்கிறோம். இப்போ இடுப்புல கோளாறு வந்து அவங்களுக்கு ஒரு ஓஸ் பைப்பில் ஒரு இடத்துல தண்ணி போகிற இடத்துல அடைச்சோம்னா ஒரு இடம் வீங்கும், ஒரு இடத்துல பீச்சு அடிக்கும். அதுபோல் தண்டுவடத்தில் எந்த இடத்துல கோளாறு வந்தாலும் அதனுடைய மொத்த ஓட்டத்தையுமே சீர் பண்ணுறது தான் எங்களோட வேலை. இடுப்பில் பிரச்சனைனா கூட நாங்கள் கழுத்துலேருந்து கம்ப்ளீட்டாக சரி பண்ணி விடுவோம். கழுத்தில் பிரச்சனைனா கழுத்துலேருந்து இடுப்பு வரைக்குமே எல்லாத்தையும் சரி பண்ணி விடுவோம். வெளியே தெரியறத தான் நம்ம பிரச்சனைன்னு நினைக்கிறோம். ஆனால் அந்த பிரச்சனைக்கு ஆரம்ப கட்டத்தை நம்ம உணர மாட்டோம். எப்பவுமே எந்த பிரச்சனை பெருசாக இருக்கோ அதுதான் நம்மளை அட்ராக்ஷன் பண்ணும். அந்த இடுப்பில் வலி அதிகமாக இருக்கும்போது இடுப்பு வலியை தான் நம்ம ஃபீல் பண்ணுவோம்.
ஆனால் இதோடைய தாக்கம் கழுத்துலையும் இருக்கும், நடுமுதுகுலையும் இருக்கும். அப்போ அந்த டோசர் பகுதியிலையும் ஒத்தனை வைப்போம், லம்பார் செக்ஷன்லேயும் வைப்போம், செர்விக்கல்லையும் வைப்போம். அப்போ இந்த 3 இடத்துலையுமே சேர்த்து 33 எலும்பு அடுக்குக்கும் ஆற்றல் பிரயோகம் பண்ணுறதன் மூலமாக, இந்த மூலிகையின் மூலமாக இந்த நோய் வந்து முழுமையாக சரியாகுதுங்க. தண்டுவட கோளாறுக்கு எந்த நிலையில் இருந்தாலும் அதை முழுமையாக சரி பண்ண முடியும் இந்த வர்மக்கலை சிகிச்சையின் மூலமாக. அதனால் இதை கேட்டு பயனடையுங்க. டாக்டர் ப்ளஸ் நேயர்களுக்கு நன்றி, வணக்கம்.